மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களில் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு வெறும் தியானம் மற்றும் பத்தாது மை டியர் மாஸ்டர். 3 விஷயங்கள் பத்ரிஜி எப்பவுமே சொல்லுவாங்க. தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம். அதாவது தியானம் தினமும் செய்யணும், புத்தகத்தை தினமும் வாசிக்கணும், மற்றும் சத்சங்கம் நம்முடைய அனுபவங்கள், தியான அனுபவங்களை மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். அப்படியே மற்றவர்களுடைய அனுபவங்களை நாம் எல்லோரும் கேட்கணும். எதற்காக இது அப்படின்னா, இந்த உலகத்திற்கு ஞானம் பெறுவதற்காகவே வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் மேல உலகங்கள்ல இருக்கும்போது நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு தெரியுது. நாம ஒரு உலகத்திலிருந்து வந்திருக்கிறோம். அந்த உலகத்து சமாச்சாரம், அந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஞானம் மட்டுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பூலகத்துல நாம் எல்லோரும் பிறவி எடுக்கும்போது இந்த பூலகத்துல வெறும் நாம மட்டுமே கிடையாது, நம்ம உலகத்துக்கு சென்றவங்க மட்டுமே கிடையாது. எத்தனையோ பிறவிகளுக்கு சம்பந்தப்பட்ட, எத்தனையோ உலகங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. நாம தியானம் பண்ணும்போது நம்ம உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுது. அதுக்காகவே ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அனுபவங்கள் எல்லாமே வருது. எல்லாருக்குமே ஒரே வகையான அனுபவங்கள் எங்குமே வராது. சில கன்ஃபர்மேஷனுக்காக மெசேஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி வருது. ஆனா ஞானம் என்பது ஒரே வகையான ஞானம் எல்லாருக்குமே வராது. எதுக்காக அப்படின்னா, ஒருத்தர் ஒரு உலகத்திற்கு கனெக்ட் ஆவாரு, ஒருத்தர் ஒரு டைமென்ஷனுக்கு கனெக்ட் ஆவாரு தியானத்துல, ஒருத்தர் ஒரு மாஸ்டர் சூட்ச்ம உலகத்துல இருக்கும் ஆசான்களுடைய கனெக்ட் ஆவாரு. அதற்காக ஒருத்தருக்கு ஒரு வகையான அனுபவம் என்பது வருது. ஸோ இந்த வகையான ஞானம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் எங்குமே கிடைக்காது மை டியர் மாஸ்டர்ஸ். இந்த உலகத்துல மட்டுமே கிடைக்கும். அந்த முழுமையான ஞானம் பெறுவதற்காகவே நாம் எல்லோரும் இந்த பூலகத்திற்கு வந்திருக்கிறோம். இதுதான் ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம் அப்படின்னா நம்ம பற்றி, நம்ம ஆத்மாவின் பயணம் பற்றி, நம்ம ஆன்மாவின் உலகம் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் ஆன்ம ஞானம் அப்படின்னு. அனைத்து உலகங்களுடைய ஞானம் எல்லாமே பெறணும் அப்படின்னா இந்த பூலகத்திற்கு வந்துதான் ஆகணும். இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, ஒருத்தர் ஒரு உலகத்திலிருந்து வந்திருப்பீங்க. நான் எல்லாருடைய அனுபவங்கள் கேட்கும் போது உங்களோட உலகங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க பகிர்ந்துக்கணும். நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா என்னோட உலகத்தை பற்றி நான் பகிர்ந்துக்கிறேன். ஆனா எல்லாருடைய அனுபவங்களுக்கு கேட்கும் போது ஒரு உலகத்துடைய ஞானம் கிடையாது. நிறைய உலகங்களுடைய ஞானம் என்பது நமக்கு பெறுவதற்கு இங்கே உலகத்துல வாய்ப்பு இருக்கு. அதற்காக இந்த ஞானம் என்பது 3 வகையில இருக்கும். ஞானம், மகா ஞானம், மகா பரி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம்னா எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மகா ஞானம்னா ரொம்ப ஆழமான ஞானம், மொத்தமான ஞானம். அந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் மகா ஞானம் பண்ணுவாங்க. இப்ப என்னோட உலகத்துல நான் மட்டுமே கிடையாது தானே, ஆன்மாவாக இருக்கிறது. நிறைய ஆன்மாக்கள் அங்கேயும் இருக்காங்க. என்னுடைய ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் தட் இஸ் கால்ட் அஸ் ஞானம். என்னுடைய உலகத்துல இருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்கு சம்பந்தப்பட்டது, அந்த உலகங்கள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் பெறுகின்றால் அது மகா ஞானம். உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய உலகங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் பகிர்ந்துக்கினால், நான் கேட்டால் அது மகா பரிஞானமாக நான் வாங்கிக்கிறேன். இந்த மகா பரிஞானம் என்பது எங்குமே கிடைக்காத மை டியர் மாஸ்டர்ஸ். இப்ப நான் உங்களுடைய உலகங்களுக்கு வரணும் அப்படின்னா எத்தனையோ பர்மிஷன்ஸ் எல்லாமே வாங்கணும். எல்லாருக்குமே தரமாட்டாங்க. ஆனா பூலகத்துல எல்லோரும் மனித உருவத்துல இருப்பாங்க. நீங்க எல்லோரும் தியானம் பண்ணாக்கா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அதை நீங்க சொல்லும் போது நான் கேட்கும் போதும் அதை நான் வாங்கிக்கிறேன். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஆர்ட். அதற்காக நாம் எல்லோரும் வெறும் தியானம் மட்டும் பண்ணும்போது எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியுது. ஆனா அனுபவங்கள் கேட்கும் போது யூ ஆர் ஆக்செப்டிங் த மகா பரிஞானம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அப்படியே புத்தகம் எதுக்காக வாசிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லோருக்கும் சில விஷயங்கள் தெரியுது. இந்த விதமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா புத்தகம் வாசிக்கும் போது
நம்முடைய மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும், நம்முடைய ஞானம் என்பது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா எனர்ஜி, கான்ஷியஸ்னஸ் அண்ட் விஸ்டம், ECW அப்படின்வாங்க. தியானம் பண்ணும்போது எனர்ஜி வருது, கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். புத்தகம் வாசிக்கும் போது நாலேஜ் அண்ட் விஸ்டம் வரும், ECW ஆர் ECK அப்படின்வாங்க. அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம் செய்யணும், சத்சங்கம் செய்யணும், புத்தகத்தை வாசிக்கணும். இந்த 3ம் கடைபிடித்தால் அந்த மகாபரிஞானம் அப்படின்றது நமக்கு வந்தால், நீங்க யோகிமார்களாக ஆகலையா? நீங்க யோகி அப்படின்னு சொல்லலாம். மகா ஞானம் மகாபரிஞானம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்தான் யோகி, அவர்தான் பிரம்மர்ஷி. ஸோ பத்ரிஜி ஒரு வாட்டி சொன்னார், கோட்டிக்கணக்கான அனுபவங்கள் நான் கேட்டிருக்கேன் என்னோட பிறவியில். ஸோ ஐ ஹவ் பிகம் பிரம்மர்ஷி. லட்சத்திற்கு மேல புத்தகங்கள் எல்லாமே படிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹவ் பிகம் பிரம்மர்ஷி. எல்லையே இல்லாத அளவுக்கு மணிகணக்காக நான் தியானம் பண்ணிருக்கேன். அதற்காக எனக்கு இந்த அளவுக்கு சக்தி என்பது இருக்கு. எந்த உலகத்திற்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னாலும் அந்த உலகத்திற்கு அந்த அளவுக்கு எனக்கு சக்தி என்பது இருக்கு. ஸோ நாம் எல்லோரும் அதே போல் தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் செய்தால் நாம் எல்லோரும் பிரம்மர்ஷி ஆக முடியாதா? அந்த ஆன்ம ஞானம், எனர்ஜி மற்றும் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக இந்த பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் மாஸ்டர். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாமல் நூற்றுக்கணக்காக நாம் பிறவிகள் எடுத்து வந்துட்டே இருக்கோம். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சொல்லி திரும்பி பிறப்பு, திரும்பி இறப்பு, இந்த சைக்கிள்ல வந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த சைக்கிள் எண்ட் பண்றதுக்காக நிறைய ஆன்மாக்கள் எல்லாமே மேல உலகங்கள தேவை. ஆன்ம ஞானம் நல்லா இருக்கிறவங்க எல்லாமே தேவை மேல. அதற்காக கோட்டிக்கணக்கான மாஸ்டர்ஸ்னு நான் ரெடி பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் பிரம்மர்ஷி பத்ரிஜி. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் இங்கே எவ்வளவு ஆழமான தியானம் செய்கிறோமோ, எவ்வளவு ஆழமான ஞானம் பெறுவோமோ, எவ்வளவு ஆழமான அனுபவங்கள் பெறுவோமோ, எவ்வளவு ஆழமான அனுபவங்கள் கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு மேல உலகங்கள்லாம் நம்மளுக்கு மதிப்பு என்பது இருக்கும். அதற்காக மாஸ்டர்ஸ், இந்த பிறவி என்பது மிக முக்கியமான பிறவி நம்மளுக்கு எல்லாருக்குமே. நேரம் வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.